ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நீங்கள் தான் மிஸ்டேக், நீங்கள் தான் தவறு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் சந்தித்த நபர்கள் தான் மிஸ்டேக்காக இருந்திருக்காங்க. கேளு, உன்னோட வாழ்க்கையில் வந்துட்டு போனவங்க நீ தான் தவறு செஞ்ச, நீ தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சரியான நபர்களை சரியான நேரத்தில் நம்ம சந்திச்சிருக்கவே மாட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க நம்மளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை வேல்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இக்னோர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிடையாது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம சரியான நேரத்துல சரியான நபர்களை சந்திக்காததுதான் காரணமா இருந்துட்டு இருக்கு. அப்படி நம்ம சந்திச்சிருந்தோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாப்டரா மாறி இருப்போம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா யாரும் எட்ட முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்து நின்றுப்போம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃபே வந்து வேற லெவல்ல அப்கிரேட் ஆயிருக்கும். முக்கியமா அந்த நாள் வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த நபர்னால வந்து நம்ம லைஃப் நாசமா போல, ஒரு மேம்பட்டு அப்கிரேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியான நேரத்துல சரியான நபர்கள சந்திச்சா நம்மளோட வாழ்க்கை மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சரியான நபர்கள சரியான நேரத்துல சந்திக்கலைன்னா நம்மளோட வாழ்க்கை படு பாதாளத்துல போறதுக்கும் வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. டாடா பை பை.